வணக்கம். இன்றைக்கி நம்ம மைதா மாவு வச்சு ரொம்பவே சுவையான தேங்காய் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு 1/4 மூடி தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கலாம். அரை கிளாஸ் சர்க்கரையில் 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 1 கிளாஸ் மைதா மாவு எடுத்துக்கலாம். 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வச்சும் நம்ம தேங்காய் பிஸ்கெட் பண்ணலாம். கோதுமை மாவு தேங்காய் பிஸ்கெட் ரெசிபி நம்மளோட இன்னொரு சேனல் வீனஸ் குக்கிங்கில் ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு. மறக்காமல் அந்த ரெசிபியும் நீங்கள் பாருங்கள். 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க இந்த சர்க்கரையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு 1/4 கிளாஸ் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து கலந்துக்கலாம். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க முழுசாகவே தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி கூட பண்ணலாம். எண்ணெயும் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காயை நம்ம இது மாதிரி துருவி சேர்க்கும்போது எல்லா வயது பீப்புளுமே கம்ஃபர்டபுளாக சாப்பிட முடியும். தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம இதில் கொஞ்சம் பால் சேர்க்க போகிறோம். அரை கிளாஸ் பால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவனை ஒரு 5 நிமிஷத்துக்கு 180 டிகிரிஸில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ட்ரேவை வச்சு சரியாக 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 25 நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு நல்லா பேக் ஆகியிருக்கு. தேவைப்பட்ட இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் இன்னும் நல்ல டார்க் கலர் வேணும்னா ஒரு 5 நிமிஷம் கூட எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட தேங்காய் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா வயது பீப்புளுக்குமே ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.